அறிவோம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். 1 கிலோ லவங்கப்பட்டைக்காக பெரிய போரே நடந்திருக்கு. நிறைய மனுஷங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் அந்த அளவுக்கு ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அதனுடைய மருத்துவ குணங்களும் அது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொருளாக இருந்ததுன்னு தான். ஸோ இந்த லவங்கப்பட்டையை நம்ம டீ மாதிரி வச்சு தொடர்ந்து 1 மாதம் 30 நாட்கள் எடுத்துக்கும்போது நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம லவங்கப்பட்டைன்னு நினச்சிட்டு வேறு எதையோ ஒன்று எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு நல்லது செய்கிறத விட நம்ம கல்லீரலே பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமான விஷயமா இருக்கு இல்லைங்களா? ஸோ எது நல்ல லவங்கப்பட்டை, இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ லவங்கப்பட்டை அப்படிங்கிறது நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய ஒரு வாசனையான ஒரு பொருள். இதை நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இது பிரியாணிக்கு வாசனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, நான்வெஜ் சமைச்சா அதில் நம்ம போடுவோம்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது. ஸோ இதை அந்த காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா எகிப்துலலாம் அந்த மம்மிக்களை பதப்படுத்துறதுக்கு இந்த லவங்கப்பட்டையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் அந்த உடல் அழியாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் இந்த லவங்கப்பட்டை அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு அபூர்வமான பொருளாக பார்க்கப்பட்டுச்சு. அரபு வாணிகர்கள்லாம் இதை இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகும் பொழுது அது ஒரு பெரிய ராட்சச பறவையோட கூட்டிலேருந்து நாங்கள் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இதை பற்றி நிறைய கட்டுக்கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இதனுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது மக்கள் இதுக்காக ஒரு பெரிய முக்கியத்துவத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது. ஸோ அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது நம்ம உடம்புல நிறைய நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து 30 நாள் நீங்கள் லவங்கப்பட்டை டீயோ இல்லை லவங்கப்பட்டையை பொடியாவோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல நடக்கக்கூடிய 10 விதமான மாற்றங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஏன்னா இந்த லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய சின்னமால்டிஹைடு அப்படிங்கிறது நம்ம உடம்புல செல்கள் அந்த இன்சுலின் அப்படிங்கிறது செயல்பாடு உண்டாகிறதுக்கான விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய இன்சுலின் ரிசப்டார்ஸை சென்சிட்டிவ் ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லவங்கப்பட்டை டீ குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் கண்ட்ரோல்டாக இருக்கும். நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்கில் இருந்தீங்கன்னா டயபெட்டிக்கை மாறாமல் தடுத்துக்கலாம். ஸோ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கிறது நல்லது. 2வது, உடம்பு வெயிட்டை குறைக்குமா? உடம்பு வெயிட்டை குறைக்கிறது இது டைரெக்டாக போய் நம்ம உடம்பு வெயிட்டை குறைக்காது. ஆனால் நம்ம பாடியில் மெட்டபாலிசத்தை இது ஸ்டிமுலேட் பண்ணும். மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வளர்சிதை மாற்றம். மெட்டபாலிசம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பாடியில் வெயிட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த லவங்கப்பட்டை நம்ம உடம்புல போய் செரிக்கும் பொழுது தெர்மோஜெனிசிஸ், அதாவது பாடியில் கொஞ்சம் ஹீட்டை இது அதிகப்படுத்தும். அதற்காக நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே எரிக்கப்படும். இன்னொரு ப்ராசஸ் ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல வெள்ளை கொழுப்புகள் அப்படிங்கிறது உடலுக்கு பாதிப்பு தரக்கூடிய நிறைய மூலக்கூறுகளை வெளிப்படும். ஆனால் இந்த ப்ரௌன் ஃபேட் அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஃபேட். ஸோ இந்த கெட்ட கொழுப்பை நல்ல கொழுப்பாக மாற்றக்கூடிய வேலையை இந்த லவங்கப்பட்டை செய்யுது. ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க லவங்கப்பட்டை டீ காலையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடியில் மெட்டபாலிசம் ஸ்டிமுலேட் ஆகும், ஃபேட்டும் நம்ம உடம்பை விட்டு குறையும். 3வது, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறையும். ஸோ கோவிட் டைம்லாம் நிறைய பேர் இந்த சிஆர்பி அப்படிங்கிற ஒரு லெவல் நம்ம பார்த்துருப்போம். இந்த சிஆர்பி லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால அவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி வர முடியாது. நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது தான் இன்றைக்கி வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு, என்னதான் நான் டயட் பண்ணாலும் இந்த வெயிட்டே குறைய மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ பேக் பெயின் இருக்கிறது, எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கிறது தான் முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இதயத்தில் பாதிப்பு வர்றதுக்குமே இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கிறது தான் முக்கியமான காரணம். ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒரு பண்பு இந்த லவங்கப்பட்டையில் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் உடம்பு வெயிட் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி அடிக்கடி பாடியில் ஏதாவது ஒரு பெயின்னு சொல்கிறீங்க அப்படின்னா லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கலாம். 4வதாக, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். மெயினாக இது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைச்சி ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலோட லெவலை அதிகப்படுத்துறதுனால இது நம்மளுடைய இதய குழாய்களில் போய் கொழுப்பு படியக்கூடிய விகிதத்தை இது குறைக்குது. அதன் மூலமாக இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம்.
5வதாக நரம்பு மண்டலத்தில் பலப்படுத்தக்கூடியது. வயதானவர்களுக்கு வரக்கூடிய மறதி நோய். இந்த மறதி நோய்க்கு முக்கியமான காரணம் மூளையில் இருக்கக்கூடிய சில புரதங்கள். இந்த புரதங்கள் உடலை விட்டு வெளியே போகணும். இது நம்ம மூளையில் வந்து தேங்க ஆரம்பிக்கும் போது தான் மறதி நோய் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது இந்த மூளையில் தேங்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. ஸோ அதன் மூலமாக இது மறதி நோய் வராமல் தடுக்குது. 6வதாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள். ஸோ ஏன் நம்ம நான்வெஜ் சமைக்கும் பொழுதோ இல்லை மசாலா சேர்ந்த பொருட்கள் சமைக்கும் போதோ லவங்கப்பட்டை சேர்க்கிறோம் அப்படின்னா இது கார்பனேட்டிவ் எஃபெக்ட் இருக்கும். அதாவது நம்ம வயிற்றுப்பகுதியில் செரிமானத்தை தூண்டுறதுக்கான என்சைம்ஸை வந்து இது அதிகப்படுத்தும். அதன் மூலமாக வயிற்றில் ரொம்ப நேரம் உணவு தேங்குறது, அதே மாதிரி உணவு தேங்கி நிறைய கேஸ் ஃபார்மேஷன் வருது, இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கும். ஸோ செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா லவங்கப்பட்டை டீ ரெகுலராக வந்து நம்ம எடுத்துக்கலாம். 7வதாக சரியான இரவு தூக்கம் இல்லாத நபர்கள். இரவு தூக்கம் வந்து சரியாக இல்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய சுகர் வந்து அப் அண்ட் டவுனில் இருக்குங்கிறது அர்த்தம். அதே மாதிரி நம்ம எப்போவுமே ரொம்ப பதட்டமான ஒரு மனநிலையிலே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போது நம்ம லவங்கப்பட்டை டீ ஈவினிங் டைம்லையோ இல்லை ஒரு 7 மணிக்கு மேலே வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய சுகர் லெவல்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். நிறைய பேருக்கு நைட்டில் 3 மணிக்கு ஒரு தூக்கம் கலைஞ்சு போகுது அப்படின்னா அதற்கு காரணம் அந்த டைமில் நம்ம லோ சுகர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நல்ல இரவு தூக்கம் இருக்கணும், நம்மளுடைய நரம்பு மண்டலம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா லவங்கப்பட்டை சேர்ந்த டீ நம்ம ஈவினிங் டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நல்ல இரவு தூக்கம் அப்படிங்கிறது வரும். 8வதாக பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள். ஸோ பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்குது, ஸோ பீரியட்ஸ் கரெக்டான டைமில் எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறவங்க அடிக்கடி லவங்கப்பட்டை டீ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். அதே சமயத்தில் மாதவிடாய் காலகட்டத்தில் வலிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் லவங்கப்பட்டை, ஏலக்காய், துளசி சேர்ந்து டீ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அதிகப்படியான வலிகளை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். 9வதாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு. ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படிங்கும்போது எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதே மாதிரி ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால். ஸோ நிறைய பேருக்கு ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லெவல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த ரத்த நாளங்களில் அடைப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை வந்து குறைக்கணும் அப்படின்னா லவங்கப்பட்டை டீ வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம். 10வதாக தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடம்பு வெயிட்டை குறைக்கணும், மெட்டபாலிசத்தை ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா லவங்கப்பட்டை சேர்ந்து டீ வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த 10 விதமான பலன்கள் இருக்கிறதுனால லவங்கப்பட்டை டீங்கிறது எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். டைஜஷன் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயத்தில் பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்லாம் வந்து குறையுது. ஸோ பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகுது, இன்ஃப்ளமேஷன் வந்து குறைக்குது, ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மையும் வந்து இருக்குது. இது மாதிரி நிறைய பலன்கள் இருக்கிறதுனால டெய்லி காலையில் நீங்கள் லவங்கப்பட்டை சேர்ந்த ஒரு டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அற்புதமான பலன்களை வந்து பார்க்கலாம். ஸோ ஆனால் இந்த லவங்கப்பட்டை கரெக்டாக நம்ம தேர்ந்தெடுக்கணும். நிறைய நம்ம வந்து பார்க்கும் பொழுது தடிமனான ஒரு லவங்கப்பட்டை வந்து வாங்குவோம். இது வந்து சைனா பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கௌமாரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது உங்கள் கல்லீரலை பாதிக்கக்கூடியது. நீங்கள் லவங்கப்பட்டை உடலுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு தடிமனான பட்டையை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து கேஷியா அப்படிங்கிற ஒரு தாவரத்துலேருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த லவங்கப்பட்டை உங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய என்சைம்ஸை பாதித்து உங்களுக்கு கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து வர வைக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம தவிர்த்துட்டு சுருள் பட்டை அப்படின்னு சொன்னது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கடைகளில் கேட்டு வாங்கணும். இந்த சுருள் பட்டை அதனுடைய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சிலோன் பட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த பட்டையை நீங்கள் வாங்கி பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த அற்புதமான பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். லவங்கப்பட்டை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயந்தான். அந்த காலத்துலலாம் இதுக்காக நிறைய போர்களே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் ரோமில் இருக்கக்கூடிய நீரோ மன்னன் அவங்க மனைவி இறந்த உடனே அந்த துக்கத்தை அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான லவங்கப்பட்டையை எரிச்சிட்டாராம் அந்த துக்கத்தில். ஸோ அந்த அளவுக்கு இந்த லவங்கப்பட்டைங்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயமா வந்து அப்போ பார்க்கப்பட்டுச்சு. இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. ஸோ நம்ம ஆரோக்கியம் மேம்பாடு அடையணும் அப்படின்னா தொடர்ந்து 30 நாள் நம்ம லவங்கப்பட்டை டீ குடிச்சோம்னா கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி லவங்கப்பட்டை டீ குடிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.